அம்மி அஹ்மத் சவுண்ட் கேக்குதா? ஸ்கிரீன் வந்துக்குதா? இப்படி 3 கேள்வி கேட்டு ஓ எத்தனை பக்கம் ஓதணும்? 593ஆம் பக்கத்துல சூரத்துல் 193. ஃபஜ்ர்ல 15வது வசனத்துல இருந்து சொன்னீங்க. குட், நல்லா. ஆ أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما إذا ما ابتلاه فقدر عليه பிழை رزقه. பிழை பிழை பிழை. பாப்போம் என்ன பிழைன்னு விளங்குதான்னு சொல்லி 2வது டிப் திருப்பி ஓதுங்க. சரியா பிழை வராம பிழைய விளங்கி ஓத பாருங்க. وأما إذا ما ابتلاه فقدر عليه பிழை رزقه. பப்பா தர்றாண்டு போகுது. எப்படி பப்பா தர்றாண்டு போகும்? ரேண்டு போகும் எப்படி? ரஷ்மியா அவர் சரி ரஹமியா அவர் விளங்குதா? பிரச்சனை எங்கடு? فقدره. நீங்க ராண்டு ஓதுறீங்க இல்லையே, அதானே பிரச்சனை. நீங்க நான் ராண்டு தான் ஓதினு சொன்னா நீங்க போய் ரெக்கார்டை கேட்டா நீங்களே சிரிப்பீங்க. உங்களோட ரெக்கார்டு கேட்டு விளங்குதா சொல்றது? ஓ சார். ஆ ட்ரை பண்ண திருப்பியா? وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما தருமலா وتحب ரஹ்மியா وتحبون انت سر தடுமாறான்னு கேட்டேன். மூக்கு அடைக்குது. سر இன்னும் தடுமலோன்னு கேட்டேன். உங்களோட او சவுண்ட் மூக்கு அடைக்குது. او سر ம் சார் உங்களுக்கு கவரேஜ் இல்ல போல சார். திக்கி திக்கி வருது சொல்றது எல்லாம். கொஞ்சம் நீங்க வாங்க. ரஷ்மி அஹமத் ரஹ்மி அஹமத் ஓ இப்ப சரியா? ஓ ஸ்கிரீன் வந்துட்டா? ஸ்கிரீன் ஓ சார். ஆ இப்போ ஓ பாப்போம். وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا என்ன சார்? ஒன்றும் சொல்லல போதுங்க. كلا إذا دكت الأرض دكا பிழை دكا. இப்ப சொன்னேன் பிழை. தக்கன் அல்ல தெக்கன். தொக்கா வரக்கூடாது, தான் வரணும். كلا إذا دكت الأرض دكا
دكا وجاء ربك والملك صفا ربك ربك وجاء ربك والملك صفا صفا திருப்பி போதுமா وجاء ربك والملك صفا صفا மூச்சு போகுதே கொஞ்சம் ஸ்பீடாங்க وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان அதுல இன்சான் யௌம இதை அதை என்று எழுத்த இன்னொரு ஸ்டெப் மாத்த வேணாம் யௌம இதி யததக்கருல் இன்சான் இன்சான் அல்ல இன்சான் ஈதான் ஈய பேசிட்டு இன்சான் இன்சான் என்று ஊக்கு மாத்தக்கூடாது ஈய வச்சுக்கிறோம் எனக்குதா இன்சான் يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه يوثقوا بلا ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة مطمئنة அப்ப ஐன் வந்துக்குது அப்படியா مطمئنة விலங்கல்ல இன்ன நீங்க அப்படியே ஓதின இல்ல எனக்கு அது தேவையில்லை இப்ப இன்னாண்டு உச்சரிக்கிறது முக்கியம் எனக்கு தேவை எனக்கு தெரியல ஓத போகல ஈ ஓதுனீங்களா அதான் தேவை கேக்குதா மீ அஹ்மத் பிரச்சனை என்னண்டு يا أيتها النفس ஐயத்து ஐயத்து அல்ல المطمئنة திருப்பி போதுமா يا أيتها النفس المطمئنة என்ன ரஹ்வி இந்த மூணு சொல்ல ஓதுறதுக்குள்ள எப்படி மௌத்தாகி இப்படி ஆகி நான் மூச்செல்லாம் விட்டா எப்படி பெரிய வசனங்களை ஓதுறது ஒரு லைன்ல காவாசி அறவாசி வாழ்ந்ததுக்கு இந்த முக்கினா 2 வரிய எப்படி ஒரு மூச்சு சேர்த்து ஓதுறது மூக்கடக்கி சார் அதுதானே பழகணும் ارجعي إلى ربك நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு புதிய விஷயம் போன கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லி தந்தேன் ரால என்ன சொல்லுங்க போன கிளாஸ்ல ராட விஷயம் சொல்லி தந்தேன் எழுதலையா எந்த பெரிய எழுத்து வந்தாலும் ராவ வல்லினமாக்கி ஓதணும் என்ன பெரிய எழுத்துண்டா பெரிய எழுத்து சின்ன எழுத்து நீக்குதோ
அந்த ஹா ஃபா ஹா ஃபா அதான் பெரிய எழுத்து சின்ன எழுத்து சொல்ற இல்லையா? அதை என்னன்னு சொல்ற சரியா சொல்லுங்க. பெரிய என்ன? உச்சரிப்பு கொண்ட எழுத்துக்கள். ஆ? புதிய பெரிய புதிய பேர்லாம் உச்சரிப்பு வந்து கொண்ட எழுத்து. புதிய புதிய பேர்லாம் கொண்டு வரீங்க. பெரிய உச்சரிப்பு சின்ன உச்சரிப்பு அப்படியா? அது எப்படி பெரிய உச்சரிப்பு சின்ன உச்சரிப்புன்னா? பெரிய நீ உச்சரிப்புண்டா ஹா ஆ ஃபா அப்படி எழுதணும். ஆ சின்ன உச்சரிப்புண்டா த ச. அது என்ன பெரிய ரஹ்மி, பெருசு சின்னதுன்னா தெரியுமா? உதாரணத்துக்கு யானைனா பெண்ணா பெருசு, எறும்பு வேண்டா சின்னது. வித்தியாசம் விளங்குதா? விளங்குதா? ஆ, பெருசு சின்னது. ஆ அப்படி எங்க சரி எழுத்துல பெருசு சின்னது இல்லையோ? இல்ல. அவ என்ன இருக்குது? சரியா சொல்லுங்க பல பாத்தீங்களா? ஆ சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னுக்கு ஜீம் சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு பின்னுக்கு ஜீம் வந்திக்கிறதால ராவ வல்லினமா ஓதணும். வெரி குட். அப்படித்தான் இருக்கும். ஏன் ஜீம் ஏன் ஜீம் வந்தா வழி நம்ம அப்ப டே வந்தா மெல்லினம் போதணும் அப்படியா? அப்ப ஜீம் நீ சொன்ன பெரிய எழுத்து, பா சின்ன எழுத்து அப்படியா? இல்ல சார். என்ன? ஆ, இந்த சின்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன எழுத்து பெரிய எழுத்து எல்லாம் பிரச்சனை. இப்ப அது என்னது அங்க பிரச்சனை? வந்து மாட்டிக்கொண்ட இடம் ராமி பெரிய பிரச்சனை போயிடுச்சு. சின்ன இடம் பெரிய இடம், சின்ன எழுத்து பெரிய எழுத்து கொண்டார் அப்படி இல்லை. அப்படி என்னைக்கு ராமி, என்ன இது? ஒவ்வொரு ஓ, எழுத்தா படிக்க போகணும்னு சொல்லி தந்தேனே. ம் அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் படிக்கிற ஒவ்வொரு எழுத்துலயும் இது இன்ன எழுத்துக்குள்ள வரும். இதை நாங்க இப்படி சொல்லுவோம், இன்ன எழுத்துக்குள்ள வரும். அரபுல பேரை சொல்லி, தமிழ்லையும் சொல்லி, எவ்வளவு பேர் சொல்லி தந்தேன். ஞாபகம் வருது இல்லையே? லைட்டா நான் ஞாபகம் வருது இல்லையா? ரஹ்மி, என்ன ரஹ்மி, ஞாபகம் வருதே இல்லையோ? அந்த எழுத்துக்கு பேர் தெரியும் சார். ஆனா இது ஆ? தெரியும் சட்டம். விளங்கல விளங்கல. எழுத்தெல்லாம் தெரியும், சட்டமும் தெரியும். பேர் எழுத்துல தெரியா? பேர் பாத்தீங்களா? எல்லாம் தெரியும். ரெண்டு கண் ஈக்கிண்டு தெரியும், ரெண்டு காது ஈக்கிண்டு தெரியும், ஒரு மூக்கு ஈக்கிண்டு தெரியும், அந்த மூக்கு கொஞ்சம் நீளமா ஈக்கிண்டு தெரியும், வாய் ஈக்கிண்டு தெரியும், முன்னுக்கெல்லாம் நிறைய பல்லிக்கிண்டு தெரியும், நாக்கும் மீக்கிண்டு தெரியும், தாடி இல்லைன்னு தெரியும், மீசை ஈக்கிண்டு தெரியும். ஆனா அந்த மனுஷன் பேரே தெரியாது. கண்டுபிடிக்கணுமா என்னண்டு? ரஹ்மி, அந்த எல்லா கண்டுபிடிக்கணுமா? எழுத்துடைய பேரை தெரியும் சார். ஆ ஏல ஏலாதே. பாத்தீங்களா பாத்தீங்களா? அதான் பிரச்சனை. மிக 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 முக்கியமானதை விட்டு போட்டு உங்களுக்கு அவனோட கண்ணும் தெரியாது, வாயும் தெரியாது, மூக்கும் தெரியாது. சரியா? தாடிக்கா இல்லையான்னு தெரியாது, மீசைக்குதா இல்லையான்னு தெரியாது, தலையில கொண்டைக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவட பேர் தெரியும். இப்ப என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாமா? ஏலும் இப்ப எது முக்கியம்? பேர் முக்கியமா, அடையாளங்கள் முக்கியமா? பேர் முக்கியம். இப்ப நீங்க பேரை மாத்திட்டீங்களே. இப்ப முக்கியமான பாயிண்ட மறந்துட்டீங்க. வல்லினமான எழுத்துக்கள். ஆ? ராக்கு முன்னுக்கு வல்லினமான ஆ, எழுத்துக்கள் வந்தா யாரு சொல்லுது? எங்க வகை இறங்கிச்சா இப்ப? எங்க வகை இறங்கிச்சு இப்ப? இவ்வளவு நேரத்துக்கு போறோம். குட், நல்லா, வெரி குட், மாஷா அல்லாஹ், சூப்பர். வல்லினமான எழுத்துக்கள். வாக்கு தொடர்ந்து வாரது
அப்ப இப்ப விஷயம் சரி. வல்லினமான எழுத்து நீக்குது, மெல்லினமான எழுத்து நீக்குது. தடிப்பமா ஓதுற எழுத்துக்கள் நீக்குது. சொஃப்டாக, மெல்லினமாக, மெல்லியதாக ஓதுகின்ற எழுத்துக்கள் நீக்குது. வானத்தை நோக்கி வாய் ஃபுல்லா அடுத்து உச்சரிக்கிற எழுத்துக்கள் நீக்குது. கீழ் நோக்கிய சவுண்ட்ல மெல்லியதாக வாய் ஃபுல்லா அடுக்காம நோமலாக உச்சரிக்கிற எழுத்துக்கள் இருக்குது. இப்படித்தான் வகை பிரிச்சுக்கிறோம். பெரிய எழுத்து சின்ன எழுத்துன்னு எங்கேயும் பிரிக்கல. விளங்கிச்சுதா? அது போல கொழுத்த எழுத்து மெல்லிய ஓ எழுத்து பெரிய எழுத்து சின்ன எழுத்து என்று சொல்லி ஒரு பிரிக்கும் முறை இல்லை. அதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்த்த விஷயம். ஆகவே அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிது. அதாவது சுக்கூன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான தடிப்பாக உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்தொண்டு வருமாக இருந்தால் அந்த ராவை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எப்படி உச்சரிக்கணும்? வல்லினமா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப நான் மார்க் பண்ணிக்கிற இடம், இந்த அலிஃபுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் என்ன தெரியுமா? பேர் சார்? அதான் சொல்லி தர போறேன். இப்ப எல்லாம் பேர் முக்கியமா? இப்ப விளங்கிச்ச பேர் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஓ அந்த அலிஃபுக்கு சொல்றது என்னென்றால் சேர்த்து ஓதப்படக்கூடிய ஹம்சா. எப்படி? சேர்த்து ஓதக்கூடிய ஹம்சா. ஆ. தமிழ்ல இப்ப நான் பெரிய பேர் ஆகி அரபுல சொல்லவா சின்ன பேர்? அரபுல ஆம். சொல்லுவோம் ஹம்சத்து வசூல். அவ்வளவுதான். ஹம்சத்து ஹம்சத்து வசூல். வசூல். வாவ் சாது லாம். ஹம்சத்து லால். வசூல். ஹம்சத்து வசூல்னா என்ன அர்த்தம்? ஹம்சத்து வசூல். சேர்த்து ஓதப்படக்கூடிய அலிஃப். அப்படின்னு என்னடா பாருங்க. இப்ப இந்த அலிஃப்ல அடையாளம் ஒன்று வந்துக்குதா? ஓ ஃபத்ஹா கஸ்ரா லம்மத்துன்னு எதுவும் நீக்குதா? ஓ உச்சரிக்கக்கூடிய அடையாளம் உண்டிக்குதா? என்ன எல்லாத்துக்கும் ஓன்னு சொல்றீங்க? இல்ல என்ன இது? இல்ல. ஆனா நாங்க அந்த அலிஃபை விட்டு போட்டு ஓதுமா? இல்ல. இல்ல. இப்ப என்ன என்ன செஞ்சீங்க நீங்க? அது கஸ்ரத்துன்னு சேர்த்து வச்சு ஓதுறதுக்காக கூட. கஸ்ரத்துன்னு வச்சு இப்போ நீங்க ஓதுனீங்களே இப்ப. ஓ ம். அந்த மாதிரி நாங்களாகவே ஒரு அடையாளத்தை கொடுத்து ஓதப்படக்கூடிய அலிஃபுக்கு தொடர்ந்து நல்லா கேட்டுக்கிறோம். நாங்களாகவே அடையாளம் கொண்ட வச்சு ஓதுற எழுத்து தானே. அந்த எழுத்தை தொடர்ந்து வாரது சுக்கூன் செய்யப்பட்ட ராவாக இருந்தால் அந்த ரா எல்லா சந்தர்ப்பத்திலும் வல்லினமாக ஓதப்படும். விளங்குச்சுதா? ஓ அப்பன்றைக்கு நம்மளுக்கு ராவினுடைய இரண்டாவது பகுதி சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் சொல்லுங்க ஆகும் திருப்பி. திருப்பி சொல்லுங்க. நான் இப்படி என்ன சொல்லி தந்தேன். என்ன சார்? இப்ப நான் ராவை பத்தி உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. ஆ என்ன சொல்லி தந்தேன் சொல்லுங்க பாபு. சுகுன் செய்யப்பட்ட ராக்கு பின்னுக்கு வல்லினமான எழுத்து வந்தா யாரு சுகுன் அப்படித்தான் செய்யப்பட்ட இருக்கு. ராக. இவ்வளவு நேரம் நான் வல்லினமான எழுத்து அசன நினைப்பேன் கடைசியா. இப்ப எனக்கு ஹம்சத்துல வசூல் சொல்லி தந்தேன். கேட்கல சவுண்ட் கேட்கலையோ? ஹம்சத்துல் வசூல். ஹம்சத்துல் வசூலுக்கு பின்னுக்கு சுகுன் செய்யப்பட்ட ரா வந்தா ஹம்சத்துல் வசூலையும் ராவையும் சேர்த்து ஓதணும். அப்படியே வல்லினமா சொன்னேன். ஓதணும். எதை வல்லினம் ஓதணும்? அலிஃப வல்லினம் ஓதணும் அப்படியா? ராவ ராவ அவனை இப்ப அடுத்த வல்லினமா கேள்வி கேட்டா ஓதணும். இப்ப அலிஃபுக்கு இப்ப கஸ்ரத்து வைக்கிறீங்க. அப்ப ரா வல்லினம் ஓத இல்லாது. அது ஹம்சத்துல் வசூல் தான் சேர்த்து ஓதணும். சேர்த்து வல்லினமா ஓதணும். கவனம். அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சொல்றத சரியா சொல்லிக்கோங்க. ஹம்சத்துல் வசூலை தொடர்ந்து சுக்கூன் செய்யப்பட்ட ரா வருமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த ராவை நாங்க வல்லினமாகவே தான் ஓதணும்.
ஓகே சார். இதான் இந்த ஒரு விஷயம். நாளைய பாடம், நாளைக்கு வகுப்பு இல்ல. நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு உங்களோட கிளாஸ் இருக்குது. சனி ஞாயிறு வகுப்பு நடக்காது. உங்களோட ஒரு வகுப்பு ஒன்று மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆகிற வகுப்பு இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஸ்கூல் லீவ். நல்லா படுக்கணும் அப்படியா ரஹ்மி? இல்லையா? ஆ? நல்லா தூங்கணும் அப்படியான்னு கேட்டேன். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவு. இல்ல சார். வெள்ளி மார்னிங் டைம் உண்டு உங்களோட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டு உங்களுக்கான லிங்க் கிடைக்கும். ஷார்ட் டைம் ஜாயின் ஆகலாம். 26வது ஓகே சார். வசனத்திலிருந்து ஸ்டார்ட்.